வணக்கம் கைஸ், நான் உங்கள் டெக்கு பேசுகிறேன். நத்திங் 3 இருக்கிற பேக்கில் இருக்கிற 4K 60fps வீடியோ நீங்கள் நான் சொன்னால் நம்பவே மாட்டீங்க. உண்மையிலே நத்திங் 3 கேமரா நல்லா இருக்குது. 80,000 70,000 கிடையாது. இப்போ ஆஃபரில் வாங்கியிருப்பீங்களே 40,000 50,000 யூஸ் இருக்குது. உண்மையிலே ஒர்த்து. எனக்கு தெரிஞ்சு 40,000 50,000 ஃபுல்லில் இந்தளவுக்கு கேமரா செட்டப் ஃபுல்ல ஃபோன் எனக்கு தெரிஞ்சு நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். எனக்கு இந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபைட் வரல. உடனே ஐஃபோன் ப்ரோ அப்படின்னு சொல்ல வந்தீங்க. நான் கேட்குறது ஆல்ரவுண்டராக ஒரு எக்ஸாம்பிள் இருக்கிற அந்த டெலிஃபோன் ஷார்ட்ஸு, இல்லை இருக்கிற அந்த மேக்ரோ ஷார்ட்ஸு, இல்லை இருக்கிற அந்த பேக்கில் இருக்கிற 4K 60fps எனக்கு எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு தாண்டி நத்திங் வாங்கிட்டுமே நான் சொல்லலை. உண்மையிலே நான் எதிர்பார்த்தேன். ஆனால் இந்த அளவுக்கு அவன் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுவான் நான் கண்டிப்பாக எதிர்பார்க்கல. இப்போ நான் யூடியூப் கண்டென்ட் பண்ணுறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஃபோன் வந்து லேண்ட்ஸ்கேப்பில் வச்சுட்டு அப்படியே எடுத்து பார்ப்பாங்க. நீங்களே பார்த்துருக்கீங்க, சாம்சங் நிறைய ஃபோனில் பேக்கில் இருக்கிற வீடியோ தான் எடுப்பேன், செல்ஃபி வீடியோ எடுக்க மாட்டேன். பட் ஆனால் என்ன ஒரு பிரச்சனை, நான் ஒன்று தலை மறைஞ்சிரும், இல்லை ஷோல்டர் மறைஞ்சிரும். பட் எனக்கு கிரிப் மேட்ரிக்ஸ் இருக்குல்ல, இதுக்கு தாங்க யூஸ் ஆகுது. இல்லை இருக்கிற கிரிப் மேட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி நான் பேக்கில் இருக்கிற கேமராவில் 4K 60fps வீடியோ எடுத்துக்க முடியுது. என் ஃபேஸ் தெரியுது, நான் நடந்துகிட்டே வீடியோ எடுக்கலாம், நான் என் கண்டென்ட் எதுவும் மறையாது. எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது யூடியூப் கண்டென்ட் பண்ணுறவங்களுக்கு பேக்கில் இருக்கிற கேமரா யூஸ்ஃபுல்லாக இருக்காது. இப்போ அது இல்லாமல் பேக்கில் இருக்கிற அந்த பிரைமரி கேமரா ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கனால நான் அந்த ஃபோட்டோஸ் வந்து மேக்ஸிமம் செல்ஃபி கேமரா எடுக்கிறேன். பட் டைம் இருக்கும்போது நான் கிளிப் மேட்ரிக்ஸ் பண்ணி நான் பேக்கில் இருக்கிற கேமரா எடுத்துக்கிறேன். உண்மையிலே நல்லாயிருக்கு. ஓகே, நீங்கள் ஆல்ரெடி நத்திங் 3 ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதோட பார்ட் 2 வேணா எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்கிறேன். நத்திங் 3 ஒரு கேமரா ரிவ்யூ எப்படி இருக்குது நான் கொஞ்சம் சாம்பிள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். வீடியோ சாம்பிள் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து ஒரு டிப்டாக பண்ண முடியும். இது கேமராக்காக வாங்குங்கன்னு சொல்ல மாட்டேன். வாங்கினவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்காதவங்களுக்கு இந்த அளவுக்கு கேமரா இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க. நாங்கள் டேக்கு போவோம். பாய். இப்போ நீங்கள் பார்க்குறது நத்திங் 3 4K 60fps அல்ட்ரா வைட் வீடியோ. ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குது, நான் கிளிப் மேட்ரிக் யூஸ் பண்ணி தான் நான் வீடியோ எடுக்கிறேன். நல்லா இருக்குது. நான் இதில் யூஸ் பண்ணுறது பேக்கில் இருக்கிற எல்லா பிரைமரி கேமராலையும் நான் கிளிப் மேட்ரிக் யூஸ் பண்ணுவேன். அடிக்கடி சொல்ல முடியாது, நீங்கள் பார்த்துக்கோங்க. 4K 60fps வீடியோ எப்படி இருக்குது, ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு நான் வாக் பண்ணுறேன், வாய்ஸ் எப்படி கேப்சர் ஆகுது என்னன்னு சொல்லுங்கள். அடுத்து நம்ம 4K 60fps ஆக்சுவலாக 4K 60fps வீடியோ வந்து நான் ஆல்ரெடி ஃபஸ்ட்டில் பேசி போட்டிருப்பேன். நான் திருப்பி ஒரு ஆட் பண்ணுறேன் பாருங்கள். இது 4K 60fps HDR ஹை டைனாமிக் ரேஞ்சில் நான் இப்போ எடுக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி HDR யூஸ் பண்ணாமலே நான் ஃபர்ஸ்ட் ஒரு சாம்பிள் ஆட் பண்ணி பாருங்க. 4K 60fps பேசியிருப்பேன். அது வந்து உங்களுக்கு HDR இல்லாமல். இது HDR எப்படி இருக்குது உங்களுக்கு ஆக்சுவலாக வந்து இந்த டைனாமிக் ரேஞ்ச் எப்படி பூஸ்ட் பண்ணி பாருங்கள். மேலே வந்து இந்த நேரம் பார்த்து மழை டைமாக இருக்கனால எனக்கு வந்து டேரெக்டாக சன்னோட இது எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல. அது நான் வந்து தனியாக ஒரு வீடியோ எடுத்து வச்சுன்னா அதை பார்க்கலாம். மற்றபடி எப்படி இருக்குது இந்த கிளைமேட்டில் எப்படின்னு பாருங்கள், எப்படி உங்களுக்கு எடுத்து கொடுக்குன்னு பார்க்கலாம். நிறைய ஃபோட்டோ சாம்பிள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், நிறைய மேக்ரோ ஷார்ட்ஸு நிறைய. ஆக்சுவலாக ஒரு ஃபேக்ட் சொல்கிற பாருங்க, எனக்கு மேக்ரோ ஷார்ட்ஸுன்றது எனக்கு நீடே இல்லை. ஏன்னா எனக்கு தேவை 4K வீடியோ, அல்ட்ராவேல 4K 60fps, வாய்ஸ் கண்டென்ட் நல்லா இருக்கணும், ஸ்டெபிலிட்டி பெட்டராக இருக்கணும். பட் நானே இருக்கிற மேக்ரோ ஷார்ட்ஸு இந்த அளவுக்கு கேமரா அவுட்புட் கொடுக்கும்போது நானே 2 ட்ரை பண்ணி பார்த்தேன். நான் எடுப்பேன். பட் ஆனால் நான் வாங்குற ஃபோன்லாம் மேக்ரோ ஷாட்டுக்கான ஃபோன் கிடையாது. பட் இந்த ஃபோனில் அது ஆட் ஆன குத்துது எனக்கு ரொம்ப ப்ளஸ்ஸாக தெரியுது. ஆரம்பத்தில் உங்களுக்கு இதில் இது என்னடா இது அப்படின்னு தோணும். ஆனால் ஒன் டைம் யூஸ் பண்ண உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபோன் எடுத்துகிட்டு போனால் ஃபோட்டோஸ் எடுக்க தோணுது. அது ஏன்ன்றது தெரியல, உங்களுக்கு அப்படி தோணுச்சான்னு நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, நத்திங் 3 நீங்கள் ஃபோன் 3 அப்டேட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு கேமராவில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சா என்னதுன்னு சொல்லுங்கள். எனக்கு வந்து அந்த நத்திங் 4.2 அப்டேட் பீட்டா அப்டேட் பண்ணதுக்கப்புறம் நிறைய பிரச்சனை இருந்துச்சு. பக்காக இருந்துச்சு. எனக்கு ஆக்சுவலாக எனக்கு ஒரு அதுக்கப்புறம் ரீசெண்டாக அந்த 2 days முன்னாடி ஒரு அப்டேட்டுக்கு அப்புறம் எனக்கு நல்ல ஒரு ஸ்டெபிலிட்டி வந்திருக்கு, நல்ல ஒரு ஸ்மூத்னஸ் இருக்குது. கண்டிப்பாக பீட்டா அப்டேட் பண்ணால் கண்டிப்பாக லேக்கிங் இஷ்யூ இருக்குது, ஸ்மூத்னஸ் கொஞ்சம் அடி வாங்குது. ஓகே, நான் HDR ஆஃப் யூஸ் பண்ணிடுறேன். 4K 60fps 0.6x அல்ட்ரா வைட் கேமரா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அந்த வீடியோ அவுட்புட்டு அப்படியே நான் 1x நான் போகிறேன். இதோட அவுட்புட்டு எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். நான் ஆக்சுவலாக பேக்கில் இருக்கிற பிரைமரி கேமரா பேசி போட்டிருப்பேன். இருந்தாலும் என்னால் முடிஞ்ச சாம்பிள்ஸ் கொஞ்சம் நான் ஆட் பண்ணுறேன். 3x ஷாட்டு நான் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இருங்க. நத்திங் 3 3x ஷாட்டு லாங்காக தான் இருக்குது. ஆக்சுவலாக நான் இங்கே நிற்கிறேன், தெரியுதா உங்களுக்கு கை? இங்கேருந்து அந்த டிஸ்டன்ஸ் பாருங்கள், உங்களுக்கு பார்த்தா தெரியாது இது 3xன்னு. ஸ்டெபிலிட்டி நல்லா தாங்க இருக்குது, சூப்பராக பண்ணியிருக்காங்க. நான் எப்படி சொல்கிறதுன்னா இந்த அளவுக்கு பண்ணுவான்னு எதிர்பார்க்கல. ரொம்ப நான் வந்து நத்திங் பற்றி பேச நினைக்காதீங்க. ஏன்னா எனக்கு நத்திங் சீரீஸில் இது கொஞ்சம் பயங்கரமான அப்கிரேட் மாதிரி எனக்கு தெரியுது. நான் மற்ற ஃபோன் கம்பேரிசன் பண்ணல, நத்திங் சீரீஸில் இது பயங்கரமான அப்கிரேட் மாதிரி எனக்கு தெரியுது. 4K 60fps ஃப்ரண்ட் கேமரா ஸ்டெபிலிட்டி எப்படி சொல்லுங்கள். ஃப்ரண்ட் கேமரா வந்து எனக்கு கேட்டால் நல்லாவே இருக்குது, ஃபோட்டோஸும் நல்லா இருக்குது, வீடியோஸும் நல்லா இருக்குது, ஸ்டெபிலிட்டி எனக்கு ஓகே தான், எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் ஆனால் நான் மேக்கில் அந்த கிஃப்ட் மேட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுறதால நான் எனக்கு ஃப்ரண்ட் கேமரா எடுக்கவே தோண மாட்டுது. அது ஏனே தெரியல. அழகாக நான் அதை பேக்கில் திருப்பிட்டு இருக்கிற பிரைமரி கேமரா இருக்கும்போது அது அவுட்புட் தாறுமாறாக இருக்குது, எதிர்பார்க்காதது. இப்போ நானே உங்கள் யூடியூப்ல இதை அப்லோட் பண்ணுவேன்ல, இது எல்லாமே நத்திங் ஃபோன் 3 தான் கேப்சர் பண்ணுறேன். நீங்கள் அது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் ஒரு கேமரா சாம்பிள் ஸ்டார்ட் பண்ணுறேன். வேறு உங்களுக்கு வந்து நத்திங் ஆல்ரெடி போட்ட வீடியோவில் எனக்கு இன்னும் கொஞ்சம் டவுட்ஸ் இருக்குது, வாங்கலாமா வேணாம் டவுட் தான் கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள். ஓகேங்களா?
இது ஃப்ரண்ட்டில் இருக்கிற வீடியோ 4K 60 fps. 3 வீடியோவில் 4K 60 fps கொடுக்கும்போது எனக்கு உண்மையிலே நல்லா தான் இருக்குது. ஏன்னா அல்ட்ரா வைடு பிரைமரி கேமரா 3x ஷாட்லேயே 4K 60 fps வீடியோ. 3x ஷாட்ஸு டெலிஃபோன் எல்லாமே ஓகே. பட் வீடியோ குவாலிட்டி பார்த்துருக்கோம் எனக்கு ஸ்டாண்டர்டு அல்ட்ரா வைடோட இந்த பிரைமரி இருக்குது பார்த்தீங்களா, வைட் ஆங்கிள், அது வந்து தாறுமாறாக இருக்குது. எதிர்பார்க்கறதோட சில நல்லா இருக்குது. ஓகே, அடுத்து நம்ம என்ன இருக்குன்னு பார்க்கலாம். நத்திங் 3ல 4K 60 fpsல நைட்டு வீடியோகிராஃபி எப்படி இருக்குது, நல்லா இருக்கா இல்லையா நீங்கள் சொல்லுங்கள். லைட்டாக மழை பெய்யுது, கிளைமேட் செம்ம ஜில்லுன்னு இருக்குது. ரொம்ப கொஞ்சம் இருட்டாக தான் இருக்குது. ஸ்ட்ரீட் லைட்டும் அந்த அளவுக்கு இல்லை. இந்த இடத்துல மட்டும் ஸ்ட்ரீட் லைட் இருக்குது. அல்ட்ரா வைடில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா இப்போது. நத்திங் 3ல 4K 60 fpsல அல்ட்ரா வைடு வீடியோ எப்படி கேப்சர் ஆகுது, ஆடியோ எப்படி இருக்குது, ரெயின் பெய்யுது, அங்கங்கே மழையாக இருக்குது. வீடியோ குவாலிட்டி அவுட்புட் நீங்கள் தான் சொல்லணும் எப்படி இருக்குன்னு. அப்படியே இருங்க, யூட்டர்ன் பண்ணுறேன். ஸ்ட்ரீட் லைட்டில் இல்லை, ஆனால் ஓரளவுக்கு நல்லாவே மேனேஜ் பண்ணுறது. அந்த அளவுக்கு எனக்கு தெரிஞ்சு பிளரிங் இஷ்யூ கிடையாது, நல்லாவே ஃபோக்கஸும் ஆகுது. ஃப்ரண்ட் வீடியோ பார்க்கலாமா. நத்திங் ஃபோன் 3ல 4K 60 fpsல பிரைமரி கேமராவில் எடுக்கிற நல்ல ஒரு 11:30 மணிக்கிட்ட ஒரு சன்செட்டு, நல்ல ஒரு டார்க்கு எப்படி சொல்கிறது பார்த்தீங்களா, வார்ம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா. இதுவே நம்ம ஒரு ஈவினிங் எடுத்தால் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதே நத்திங் 3ல நான் அதை ஈவினிங் கேப்சர் பண்ணியிருக்கேன். அரௌண்டு ஒரு 5:30 to 6 o'clock. நல்லா க்ளவுடியாக தான் இருக்குது, பட் நல்லாவே கேப்சர் பண்ணுது. ரொம்ப உங்களுக்கு அந்த நாய்ஸ் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஓகே, வாங்க நம்ம ஃபோட்டோஸ்குள்ளே போகலாம், என்ஜாய் பண்ணலாம். குயிக்காக பார்க்கலாம் வாங்க. பிக்சல் 9, ஆக்சுவலாக பிக்சல் 9ஓட வீடியோ வந்து நான் நத்திங்கில் எடுத்துருப்பேன். தயவுசெய்து நீங்கள் பார்க்கலாம், போய் பாருங்கள். மேலே ஒரு கார்டு கொடுக்குறேன். நத்திங் ஃபோன் 3ல மிரர் ஷாட்ஸ் எப்படி இருக்குது, உங்கள் தடிப்பட கரெக்டு. 3x ஷாட்டும் நல்லா இருக்குது, எந்த பிரச்சனையும் கிடையாது. பேக்கில் இருக்கிற கேமரா வச்சு கிளிஃப் மேட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி ஒரு கேமரா எடுத்திருக்கேன். ஒரு மேலே இருக்கிற க்ளவுடியாக இருக்கிற வானத்தை எடுத்தால் நல்லா இருந்துச்சு. ஜஸ்ட்டு ஒரு இடத்துக்கு போகும்போது ஒரு டீ எடுத்திருந்தேன், ஜஸ்ட் ஒரு டீ, ஒரு ஐஸ்கிரீம் எல்லாமே நான் எடுத்திருக்கேன். ரொம்பவே நல்லா இருக்குது, ரொம்ப ரிசல்ட் இருக்குது. இது ஒரு மிரர் ஷாட்ஸு. ஒரு எக்ஸாம்பிள், ஒரு ப்ராடக்ட் தான் நம்ம ஃபோட்டோ எடுத்தால் எப்படி இருக்குது. ஒரு மொபைல் ரியல்மி GT7 நல்ல ஒரு ஃப்ளாஷிப் நல்ல மாடல். சும்மா அப்பப்போ ஒரு இடத்துக்கு போகும்போது, ஏன்னா ஃபோட்டோஸுன்றது நீங்கள் வந்து அழகாக எடுத்தாதான்னு ஒன்று கிடையாது. நம்ம ஒரு யதார்த்தமாக ஒரு ப்ராடக்ட் பார்க்கும்போது டக்குன்னு ஃபோட்டோ எடுப்போம்ல, அதுவே நல்லா இருந்தால் தானே நம்மளுக்கு அது பிடிக்கும். நீங்கள் ஒரு பரிவதாக எடுக்கணும், ஒரு இன்சென்ட் எடுக்கணும் அப்படின்லாம் கிடையாது. நீங்கள் ரொம்ப பார்த்து எடுக்க தேவை. கேஷுவலாக எடுத்தாலே இதெல்லாம் நான் வந்து யதார்த்தமாக எடுத்த பிக் தான். இதெல்லாம் பாருங்கள், நல்லா க்ளவுடியாக இருக்குது. பட் நான் இதை வந்து என்ன பண்ணேன்னா, இதில் இருக்கிற 6x ஜூமில் வந்து நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஏன்னா அவன் பயங்கரமாக கொடுக்குறான், என்னால் என்ன பண்ண முடியும்னு நினச்சேன். பட் நினச்சதோட இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா நீங்கள் இந்த பாருங்கள், இந்த ஷார்ட்ஸ்லாம் 3x 6x 20x 30x 6x ஷார்ட்டில் நல்லா தான் இருந்துச்சு. இது ஜஸ்ட்டு ஒரு யதார்த்தமாக ஒரு ஷார்ட்ஸ் எடுத்திருந்தேன். இது பாருங்கள். அப்புறம் ஒரு கிளிப்பு ஜஸ்ட்டு இருந்தது. ஒரு சம்டைம்ஸ் நம்ம ஒரு இடத்துக்கு போகும்போது எப்பப்போலாம் மாட்டுதோம் அப்போ ஒரு ஃபோட்டோஸ் எடுத்துடுறேன். நான் வந்து மோஸ்ட்லி மேக்ரோ ஷார்ட்ஸ் யூஸ் பண்ண மாட்டேன். பட் இது எல்லாமே மேக்ரோ ஷார்ட்ஸ் தான். ஏன்னா நான் யூஸ் பண்ணுற ஃபோன் எனக்கு மேக்ரோ ஷார்ட்ஸ் தேவை கிடையாது. எனக்கு வீடியோ மட்டும் தான் ரொம்ப மெயின். பட் இந்த அளவுக்கு மேக்ரோ ஷார்ட்ஸ் இருக்கனால உங்களுக்கு ஒரு இடத்துக்கு போகும்போது கண்டிப்பாக மேக்ரோ ஷார்ட்ஸ் இருக்குன்னு தோணும். இது எதார்த்தமாக ஒரு சிலந்தி வரும்போது, தரையில் நிற்கும் போது அது போயிடக்கூடாதுன்னு பார்த்து எடுத்த சாம்பிள்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மேபி நீங்கள் என்னோட பெட்டராக மேக்ரோ ஷார்ட்ஸ் எடுக்கலாம், இல்லை வந்து என்னோட பெட்டராக ஃபோட்டோஸ் எடுக்கலாம். இது எல்லாமே யதார்த்தமான இயல்பான பிக்ஸ். ஒரு பீஸாட்டுக்கு போகிறோம், ஜஸ்ட் ஒரு கோக்ஸ் இருக்குது, அதில் ஒரு எப்படி இருக்குது மேக்ரோ. ஏன்னா நம்மளுக்கு ஒரு ஆசை இருக்கும். உண்மையிலே மேக்ரோ ஷார்ட்ஸ் இந்த நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணனால தான் எனக்கு இந்த அளவுக்கு அவுட்புட் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஃபோட்டோஸ் வந்து ப்ரைமரியோட மேக்ரோ ஷார்ட்ஸ் தான் அதிகமாக எடுத்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. என்னன்றது பாருங்கள். ஜஸ்ட் எல்லாமே க்ளோஸ்அப் ஷார்ட்ஸ், 1 to 1 எல்லாமே க்ளோஸ்அப் ஷார்ட்ஸ் எடுத்தேன். ஓகே, ஒரு 3x ஷார்ட்ஸ் எடுத்தால் அப்படி இருக்கும். ஒரு டீசெண்டான ஒரு ஹியூமன் சப்ஜெக்ட் பிக், ஒரு ஈவினிங் சப்ஜெக்டில் இப்படி இருந்தது. இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா ஒரு பிளரி எஃபர்ட்லாம் நல்லாவே இருக்குது. இது அதில் இருக்கிற உங்களுக்கு ஒரு தீம் சம்திங் மாற்றி எடுத்தது. சாரி, அந்த ஃபில்டர் யூஸ் பண்ணி எடுத்தது. ஃபில்டர் ஷார்ட்ஸ் அடுத்தடுத்து வரும் உங்களுக்கு. அதில் ஒரே இதில் நிறைய விதமான வீடியோஸ் காமிச்சிருப்பேன். இது நீங்கள் வந்து ஒரு ஃப்ளவர்ஸ் எடுக்கும்போது சின்னதாக பேக் ஷார்ட்ஸில் ட்ரை பண்ணி பார்த்தேன். இது செல்ஃபி உண்மையிலேயே இம்ப்ரெஸ்ஸாக இருக்குது. இது இருக்கும் நத்திங் சீரீஸ்லேயே பெஸ்ட்டு செல்ஃபி நான் சொல்லுவேன். நல்லாயிருக்கு. பட் இருந்தாலும் நான் பேக்கில் இருக்க ப்ரைமரி கேமரா தான் யூஸ் பண்ணி எடுக்கிறது ஏன்னு தெரியல. இதோட அவுட்புட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்கள் உங்களால் முடிஞ்சது நல்லா இருக்கா இல்லையான்னு மட்டும் சொல்லுங்கள். இது எல்லாமே யதார்த்தமான எடுத்தது தான். இதுதான் நான் சொன்ன அந்த ஃபில்டரில் வந்து இருக்கிற எல்லா ஃபில்டரும் யூஸ் பண்ணிவிட்டேன். இதில் நீங்கள் ஒன்று ஒன்றா பாருங்கள். இல்லை உங்களுக்கு எந்த ஃபில்டர் பிடிச்சிருக்கு, இப்போ நீங்கள் 1 2 3 பார்த்துருப்பீங்க, அதில் எந்த ஃபில்டர் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அது கீழே உங்களுக்கு அதை மென்ஷனாக இருக்கும். மேலே சம்திங், ஆமாம், அந்த சைடில் உங்களுக்கு 97 90 போட்டிருக்கு பார்த்தீங்களா, அந்த ஃபில்டரோட நேம்ஸு.
எனக்கு இந்த மாதிரி ரொம்ப டார்க்காக இல்லாமல் இந்த மாதிரி லைட்டாக அது பிடிச்சிருந்து. பிடிக்காத ரெண்டே ஃபில்டர் எதுனா, யூஸ் இல்லாமல் இந்த ஃபில்டர் இது யூஸ் இருக்கும், இது வந்து சம்டைம்ஸ் யூஸ் பண்ணலாம். இந்த ஃபில்டர் வந்து வால்பேப்பருக்கான ஓகே தவிர ரியாலிட்டி வைஸ் இது கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது. இந்த ஃபில்டர் ரீசெண்டாக இருந்துச்சு. வேறு ஏதாவது இன்சென்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு இதில் ட்ரை பண்ணேன். இது ஆக்சுவலாக என்ன பூச்சின்னு தெரியல. உங்களுக்கு யாராவது இது என்ன பூச்சி இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு லாங் ஷார்ட்ஸு அது ஒரு பூச்சி ஒன்று எடுத்திருந்தேன். ஓகே, திருப்பி அந்த பூச்சி இருந்துச்சு. நான் அங்கே போகாமல் அங்கேயே நின்றுது, அதனால நான் அதை எடுத்தேன். ஓகே, க்ளவுடி பிக்ஸ் உண்மையிலே க்ளவுடி பிக் ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சி. நீங்கள் எப்படி இருக்குன்னு அதை பற்றி நீங்கள் ஓகேங்க கைஸ் பாய். வீடியோ சாம்பிள்ஸ் எப்படி சொல்லுங்கள், வாங்கலாங்க எடுக்கு போகலாம். ஓகேங்க, நத்திங் ஃபோன் 3யோட கேமரா ரிவ்யூ எப்படி இருக்குன்னு நீங்களே சொல்லுங்கள். நத்திங் ஃபோனை வந்து ஆஃபர்ஸில் வாங்கியிருப்பீங்க 40,000-50,000 உங்களுக்கு எப்படி ஷாக்கிங் ரிப்போர்ட் இருந்துச்சு? எந்தளவுக்கு நீங்கள் இது எந்தளவுக்கு எதிர்பார்த்தீங்களா, இல்லை இது எதிர்பார்த்தோட நல்லாவே இருக்கான்னு சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க, நான் எதிர்பார்க்கவே இல்லை நத்திங் ஃபோனில். ஆனால் நத்திங் 2 வந்து எனக்கு எல்லாமே இல்லை இருந்தாலும் ஓகே, ப்ரைமரி கேமரா எனக்கு எல்லாமே ஓகே தான் இருந்துச்சு. பட் நான் வந்து சொல்கிற அளவுக்கு இப்போ நான் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் பாடுற வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது, பாடுற ஃபோட்டோஸ் எப்படி இருக்குது சொல்கிற அளவுக்கு இருக்காது. ஆனால் டீசெண்டாகவே நல்லா பண்ணியிருப்பாங்க, ஓகேவா? பட் ஆனால் இந்த ஃபோனு நத்திங் 3 தான் நல்லா இல்லைன்றாங்கடா எல்லாருமே சொல்கிறாங்களடா அப்படின்னு என் ஃப்ரெண்டு சொல்லும் போது, அப்படிலாம் இல்லைடா நல்லா இருக்குடா, சும்மா ஒரு கேமரா சாம்பிள்ஸ் எடுத்து பாடுறான்னு சொல்லும் போது இம்ப்ரெஸ் ஆகுறாங்க. உண்மையாங்க இம்ப்ரெஸ் ஆகிறது மட்டும் இல்லாமல் இது என்ன ரேட்டு வருது, இது எதாவது ஆஃபரில் இப்போ வருமா, ஒரு 40K 50K வாங்க முடியுமா, நிறைய பேர் எக்ஸ்சேஞ்ச் போட்டு வாங்கியிருப்பீங்க. பட் அந்த ரேட்லாம் அவனை செம்ம ஒருத்தாச்சே. ஏங்க 5 வருஷம் OS அப்டேட் இருக்குது, ப்ளோட் வேர்ட்ஸ் கிடையாது, நல்ல லுக் ஒருத்தருக்கு அது பர்சனல் ஒப்பீனியன், ஒயிட் பிளாக் 2 மேல் தான் இருக்குது, நெட்வொர்க் பிரச்சனை இல்லை, பேட்டரி சூப்பரு, கேமரா ஓஜி. அதாவது அவன் அந்த ரேட்டுக்கு அவன் ரெடி பண்ணல, ஒரு பட்ஜெட்டில் தான் ரேட் பண்ணியிருக்கணும். பட் ஆனால் அந்த ரேட்டுக்கு அது விடாமல் 50,000-40,000 வந்திருந்தானா காம்படிஷனே இல்லை, வேறு மாதிரி ஆகிட்டு இருக்கோம். ஃபீல்டு மிஸ் பண்ணிட்டாங்க நத்திங்கு. மேபி இது ஒரு ஸ்ட்ராட்டஜியாக தான் இருக்கும். அடுத்த வாட்டி நத்திங் 4 or 5 வந்து விட்டுட்டு உங்களுக்கு விலை கம்மியாக விடுவாங்க, நம்ம ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகும், விலை கம்மியாக இருக்கும், எல்லாரும் அதை நோக்கி போவோம். சொல்ல முடியாது, நானே அதை நோக்கி வாய்ப்பு இருக்குது. ஓகே, வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய் கைஸ்.